Hi friends, this is Nivita. In the video 11th standard biology page number 124 respiration lesson la irukra mechanism of breathing அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலயே பார்த்திருக்கோம். breathing அப்படிங்கிறது காத்தை உள்ள இழுக்கிறது, காத்தை வெளியில விடுறது அப்படினு சொல்லிட்டு ஓகேவா? சோ அதுதான் breathing. The movement of air வந்து போயிட்டு இருக்கு. எங்க between the atmosphere க்கும் லங்ஸ்க்கும் இடையில போயிட்டு மாறி மாறி இருந்ததுனா அதான் உள்ள இழுக்கிறது வெளியில விடுறது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனா அதுதான் ventilation அல்லது breathing அப்படினு சொல்லுவோம். சோ இந்த breathing பொறுத்தவரை ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து inspiration அப்படிங்கிறது, இன்னொன்னு வந்து expiration அப்படினு சொல்றது. Inspiration and expiration are the two phases of breathing. So inspiration அப்படிங்கிறது என்னது? movement of atmospheric air வந்து lungs குள்ள வரது தான் வந்து inspiration. ஓகேவா? இது வந்து out, இது வந்து in. So வெளியில இருந்து air வந்து உள்ள வந்ததுனா அதுதான் வந்து inspiration. ஓகே, அதே வந்து உள்ள இருந்து ஏர் வந்து வெளியில போச்சுனா அதுதான் வந்து எஸ்பிரேஷன். ஸோ இது எல்லாமே ஓகே. அடுத்தது எஸ்பிரேஷன் ஆஃப் த ஏரோட மூமெண்ட் எப்படி இருக்கும்? alveolar air that diffuses out of the lungs. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் லங்ஸ்குள்ளே நிறைய வந்து alveoli அதெல்லாமே இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதிலிருந்து லங்ஸுக்கு வெளியில் போச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து எஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஆக்சுவலி லங்ஸில் வந்து எந்த விதமான மசில் ஃபைபர்ஸும் கிடையாது. இப்போ நம்ம கையில் எல்லாமே மசில்ஸ் இருக்குல்ல, ஸோ அதனால தான் வந்து சுருங்கி விரியுது அதெல்லாமே பண்ண முடியுது. பட் ஆனால் அதுவும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, கான்ட்ராக்ட் ஆகுது. யாரால் அப்படின்னா பை த மூமெண்ட் ஆஃப் ரிப்ஸ் அண்ட் டயஃப்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிப்ஸ் அப்படின்னு சொல்கிறது இங்கே இருக்குல்ல, உங்களுக்கு இப்படி காட்டியிருக்காங்கல்ல, ஸோ இந்த எலும்பு தான் வந்து நம்ம ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டயஃப்ரம் அப்படின்னா இங்கே ஒரு ஆரஞ்சு கலரில் காட்டியிருக்காங்கல்ல, ஸோ இது ஆக்சுவலி ஒரு டூம் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டயஃப்ரம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது ரெண்டத்தோட ஆக்ஷன் மூலியமாக தான் வந்து லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டயஃப்ரம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஷீட் ஆஃப் டிஷ்யூஸ், ஒரு ஷீட் மாதிரி இருக்கும் டிஷ்யூஸு வித் செப்பரேட்ஸ். அதுதான் என்ன பண்ணுது? தொராக்ஸ் அப்படின்னா மார்பு பகுதியும் அப்டமனையும் வந்து பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் டயஃப்ரம் இஸ் இன் டூம் ஷேப். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் டயஃப்ரம் வந்து இந்த மாதிரி டூம் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் இந்த டயஃப்ரம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரிப்ஸ் ஆர் மூவ்டு பை, ரிப்ஸ் வந்து யாரால் மூவ் பண்ணப்படுது அப்படின்னா இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆக்சுவலி இன்டர்கோஸ்டல் மசில்ஸ்லேயே வந்து எக்ஸ்டர்னல், இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ அது எதுக்கு இடையில இருக்கும் அப்படின்னா ரிப்ஸ்க்கும் டயஃப்ரம்க்கும் இடையில இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ரெஷர் கிரேடியண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ரெஷர் கிரேடியண்ட்னா வேரியிங் ப்ரெஷரை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிறது தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் அப்படிங்கிறது இந்த நடுவில் இருக்கிறது, எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் அப்படிங்கிறது வெளியில் இருக்குது. ஸோ இந்த ரிப்ஸுக்குள்ளேயே இந்த 2 டைப் ஆஃப் மசில்ஸ் இருக்குல்ல, ஸோ அது ரெண்டும் தான் வந்து அந்த ரிப்ஸ் வந்து சுருங்கி வெறியறதுக்கு வந்து காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே வந்து ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காற்று வந்து எப்போவுமே இங்கே வந்து ஹை ப்ரெஷராக இருக்குது. ஓகேவா? இங்கே நிறையா மாலிகுல்ஸ் ஆஃப் ஏர் இருக்குது. ஸோ அதிலேருந்து எங்கே போகும்? லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு போகும். இதுதான் வந்து பேசிக். ஸோ அதனால தான் வந்து ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா இஃப் த ப்ரெஷர் இன்சைட் த லங்ஸுக்கு உள்ளே இருக்கிற ப்ரெஷர், இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறது. பல்மனரி அப்படின்னாலே இட் ரெப்ரசன்ஸ் த லங்ஸ். ஸோ உள்ளே இருக்கிற அந்த ஒரு ப்ரெஷர் வந்து லெஸ் தேன் தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கம்மியாக இருந்ததுன்னா எனக்கு இன்ஸ்பிரேஷனும். எஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறது என்னது? டேக்ஸ் பிளேஸ் when the pressure within the lungs is higher than the atmospheric pressure அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போது இது வந்து நம்ம லங்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ லங்ஸில் வந்து எனக்கு ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது, வெளியில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹையர் ப்ரெஷர் டு லோவர் ப்ரெஷர் அப்படின்னு இங்கே பார்த்தோம்ல, ஹையர் ப்ரெஷர் டு லோவர் ப்ரெஷர். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்? ஹையர் உள்ளே வரும் காற்று. ஸோ அதுதான் வந்து என்னென்னா இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறது. அதே வந்து இப்போ லங்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இமேஜின் இது லங்ஸு. ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து ஹையர் ப்ரெஷர் இருக்குது, வெளியில் வந்து லோவர் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து காற்று வெளியில் போகுதில்ல, அப்போ இதுதான் என்னென்னா எஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இங்கே அதுதான் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இஃப் த ப்ரெஷர் இன்சைட் த லங்ஸ் இஸ் லெஸ் தேன் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்படி தானே பார்த்தோம்? ப்ரெஷர் இன்சைட் த லங்ஸ் இஸ் லெஸ் தேன் தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கம்மியாக இருக்குது. லைக்வைஸ் எஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து டேக்ஸ் பிளேஸ் when the pressure within the lungs is higher than the atmospheric pressure. அதாவது எஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது லங்ஸுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட. ஸோ அதுதான் வந்து எஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போது
இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எதுக்காக ஒரு சில பீப்புள் வந்து கொரட்டை விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்திங் வித் எ ஹார்ஸ் சவுண்டுனா கரடு முரடான ஒலி. ஓகே, ஸோ அது வந்து ஏன் வந்து ஸ்லீப் பண்ணும்போது வருது அப்படின்னா வைப்ரேஷன் ஆஃப் சாஃப்ட் பேலட் வந்து வைப்ரேட் ஆகிறதுனால வருது. ஸோ ஆக்சுவலி கொரட்டை விடுறது வந்து எதனால் வருது அப்படின்னா பார்ஷியலி க்ளோஸ்ட் அப்பர் ஏர்வே, அதாவது நமக்கு வந்து இப்போ நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து மூச்சு விடுவோம். ஓகேவா, பட் படுத்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த நோஸு த்ராட் இதெல்லாமே வந்து பாதி வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ விச் பிகம்ஸ் டூ நேரோ, அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த ஏரால் வந்து அது வழியாக வந்து பாஸ் ஆக முடியாது. ஓகே, நிறைய ஏர் வந்து அது வழியாக போக முடியாது டு ட்ராவல் த்ரூ த லங்ஸ். திஸ் மேக்ஸ் த சரௌண்டிங் டிஷ்யூ, அதனால் அது சுற்றி இருக்கிற டிஷ்யூ எல்லாமே வைப்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. அதனால தான் வந்து ஸ்னோரிங் சவுண்ட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட் பேலட் அப்படிங்கிற ஒரு இடம் கொடுத்துருக்காங்களா, அந்த இடத்துல வந்து வைப்ரேட் ஆகிறதுனால தான் வந்து உங்களுக்கு அந்த கொரட்டை ஒலி கேட்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் வந்து எதால் இனிஷியேட் ஆகப்படுது அப்படின்னா பை த கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ரம் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுனால அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசிலும் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுனால. இது வந்து ரிப்ஸ் ஸ்டர்னம் எல்லாமே அப்வர்ட்ஸாகவும் அவுட்வர்ட்ஸாகவும் கொண்டு வருது. அதனால் இன்க்ரீஸ் இந்த வால்யூம் ஆஃப் த தொராக்சிக் சேம்பர் இந்த டார்சோ வென்ட்ரல் ஆக்சஸ். ஸோ இதெல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி குழப்புற மாதிரி இருக்குல்ல, பட் நீங்கள் வந்து இதெல்லாமே வந்து படித்து தான் ஆகணும். ஓகேவா, ஸோ இது எப்படி இது பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் முதல்ல எதனால் வருது அப்படின்னு சொல்கிறாங்க, கான்ட்ராக்ஷன் ஆஃப் த டயஃப்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், டயஃப்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கு டூம் ஷேப்பில் இருக்கும்னு சொன்னேன். அது கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த மாதிரி ஓகேவா, கான்ட்ராக்ட் ஆகுதுன்னா இப்படி கீழே நோக்கி தள்ளப்படும். ஓகே, இது கீழே நோக்கி வந்திருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்பிரேஷனாக என்னது, நீங்கள் வந்து மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயஃப்ரம் வந்து இப்படி வரது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஆக்சுவலி டயஃப்ரம் இப்படி தான் இருக்கும், பட் அது வந்து கான்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வரது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஏர் வந்து இன்ஹேல் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மார்பு பகுதியோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக, வால்யூம் ஆஃப் த தொராக்சிக் சேம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்தது என்ன ஆகுதுன்னா எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் விச் புல்ஸ் த ரிப்ஸ் அண்ட் ஸ்டர்னம் அப்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து லங்ஸை பற்றி படிக்கும்போதே பார்த்தோம். என்னென்னா இப்போ இதுதான் வந்து லங்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஓகே இதுதான் லங்ஸ்னால் பின்னாடி வந்து உங்களுக்கு வெர்டிபிள் காலம் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னோம். முன்னாடி வந்து ஸ்டர்னம் இருக்கும்னு சொன்னோம். ஸோ இதை சுற்றி உங்களுக்கு வந்து இந்த ரிப் கேஜ் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னோம். கரெக்டாக, இந்த மாதிரி ரிப் கேஜ் இருக்கும். ஓகே, கொஞ்சம் டயக்ராம்லாம் சரியில்லை, அது மட்டும் கொஞ்சம் என்னன்னு சொல்ல வரேன்னு அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோன்னா இந்த ரிப்ஸுக்குள்ளே வந்து இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்னு பார்த்தோமா. எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்னால் வெளியில் இருக்க மசில், இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்னால் அதுக்குள்ளே இருக்கிற மசில் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகேவா, நம்ம இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது எனக்கு அந்த தொராக்சிக் சேம்பரோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறப்ப எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் என்ன பண்ணுதான், புல் பண்ணுதான். வெளியில் இருக்குல்ல அந்த மசில் வந்து வழியாக புல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. விச் புல்ஸ் த ரிப்ஸ் அண்ட் ஸ்டர்னம் அப்வர்ட்ஸாகவும், இப்போ வந்து இந்த ஸ்டர்னத்தை வந்து அப்வர்ட்ஸ்னால் என்னது, மேல் நோக்கி இழுக்குது. ரிப்ஸை வந்து அவுட்வர்ட்ஸாக இழுக்குது. ஓகேவா, ரிப்ஸை வந்து அவுட்வர்ட்ஸாக இழுக்குது, ஸ்டர்னத்தையும் வந்து மேலே நோக்கி இழுக்குது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் வந்து மூச்சு இருக்கும்போது உங்களோட மார்பு பகுதி வந்து விரிகிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்கு காரணம் என்ன, கண்டிப்பாக அந்த ஸ்டர்னமும் அந்த ரிப்ஸும் வந்து அப்வர்ட்ஸாகவும் அவுட்வர்ட்ஸாகவும் வரும். கரெக்டாக, இந்த டார்சோ வென்ட்ரல் ஆக்சஸ், டார்சோ அப்படின்னு சொல்கிறது என்னென்னா முதுகு பகுதி, வென்ட்ரல்னால் வந்து வயிற்று பகுதி. ஸோ அது ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஃபோர்ஸிங் த லங்ஸ் டு எக்ஸ்பேண்ட் த பல்மனரி வால்யூம், அதனால் அந்த லங்ஸ் என்ன பண்ணுது, அந்த ஒரு பல்மனரி வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ரெண்டு விஷயமும் நடக்கிறதுனால இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசிலும் அந்த ரிப்ஸும் வந்து அப்வர்ட்ஸாகவும் அவுட்வர்ட்ஸாகவும் வர்றதுனால வால்யூம் ஆஃப் த தொராக்சிக் சேம்பர்னால் அந்த தொராக்சிக் கேவிட்டி இருக்கும் இல்லையா, அந்த இடமே அதிகரிக்கிறதுனால லங்ஸ் வந்து விரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இன்க்ரீஸ் இன் த பல்மனரி வால்யூம் டிக்ரீஸ் இன் த இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர். நம்ம ஏற்கனவே வந்து கெமிஸ்ட்ரியில் எல்லாமே படிச்சிருப்போம், இந்த பாயில்ஸ்லா சார்லஸ்லா அதில் எல்லாமே வரும்ல. அதாவது வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னென்னா இப்போ எனக்கு வந்து இவ்வளோ அளவுக்கு தான் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா, பட் ஆனால் வால்யூம் வந்து பெருசாச்சுன்னா அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், கம்மியாயிடும், அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது. ஓகேவா,
ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க என்னென்னா, எனக்கு வந்து அந்த இன்க்ரீஸ் இந்த பல்மரி வால்யூம், அந்த லங்ஸோட வால்யூம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு வந்து அந்த இன்ட்ரா பல்மரி ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போது நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து கம்மியான இடத்துக்கு வரும் அப்படிங்கிறத சொன்னேன்னா, இப்போ எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன ஆகிடுச்சு, டிக்ரீஸ் இந்த பல்மரி ப்ரெஷர், அதான் இன்ட்ரா பல்மரியில் வந்து ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ ஃபாஸ்ட்டாக என்ன செய்யும், ஃப்ரெஷ் ஏர் ஃப்ரம் த அவுட் சைட் வந்து ஏர் பேசேஜ் வழியாக, ஏர் பேசேஜ் அந்த மூக்கோட்டை அதெல்லாமே இருக்குல்ல, அது வழியாக லங்ஸுக்கு வரும். எதுக்காகனா ஈக்குவலைஸ் த ப்ரெஷர். எப்போவுமே வந்து உங்களுக்கு ப்ரெஷரை வந்து ஈக்குவலைஸ் பண்ண பார்க்க தான் பார்க்கும். ஓகேவா, இது வந்து இந்த அவுட்டர் என்விரான்மெண்ட்டுக்கும் இன்னர் என்விரான்மெண்ட்டுக்கும் இடையில வந்து அந்த ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக இருக்க தான் பார்க்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது, அப்போ ப்ரெஷர் வந்து கம்மி ஆகிடுது. ஸோ எக்ஸ்டர்னலாக ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும்ல, அப்போ அங்கேருந்து வந்து ஏர் வந்து இங்கே வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. சிம்பிள், புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இதுதான் வந்து ப்ராசஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரிப்கேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இது காட்டியிருக்காங்களா. ஸோ அப்போ வந்து ஏர் வந்து உள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயஃப்ரம் வந்து எனக்கு என்ன ஆகுது, எல்லாமே லைக் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ டயஃப்ரம் வந்து நார்மலாக இப்படி இருந்த டயஃப்ரம் இப்படி ஆகுது. ஓகே, ஸோ அப்போ நிறைய வால்யூம் வர்றதுனால தான் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குது. அடுத்தது ரிலாக்ஸேஷன் ஆஃப் த டயஃப்ரம் ரிலாக்ஸ் ஆகுறதுனா என்னது, நார்மலாக அது டூம் ஷேப்பில் இருக்கும்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி டூம் ஷேப்பில் வரதான் வந்து ரிலாக்ஸேஷன் ஆஃப் த டயஃப்ரம். அண்ட் அதே மாதிரி அந்த ஸ்டர்னமும் வந்து அதோட இப்போ வந்து முன்னாடி ஸ்டர்னம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சுல, முன்னாடி வந்துச்சுல, இந்த இப்போ ஸ்டர்னம் வந்து அதோட ஆக்சுவல் பொசிஷனுக்கே போகுது. அண்ட் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் கான்ட்ராக்ட். இப்போ எனக்கு என்ன ஆகுது, முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் வெளியில் இருக்குது, இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் உள்ளே இருக்குது. இன்ஸ்பிரேஷனை பொறுத்தவரை இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். கரெக்டாக வெளியில் இருக்கிற இது வந்து கான்ட்ராக்ட் ஆகும். இப்போது எக்ஸ்பிரேஷனில் வந்து உங்களுக்கு இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். உங்களால் அது கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியுது, அது கான்ட்ராக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரேஷன் வரும்போது இது கான்ட்ராக்ட் ஆகுது. அப்போ வந்து டோட்டலாக அந்த பல்மரியே சின்னதாகும்ல. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, ரிலாக்ஸேஷன் ஆஃப் த டயஃப்ரம் அலோவ்ஸ் த டயஃப்ரம் அண்ட் ஸ்டர்னம் வந்து அதோட டூம் ஷேப்லேயும், அதுக்கப்புறம் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது, புல்லிங் த ரிப்ஸ் டவுன்வர்ட்ஸ். அதனால் ரிப்ஸ் எல்லாமே வந்து டவுன்வர்டாக புல் ஆகுது. ரெடியூசிங் த தொராக்சிக் வால்யூம், அதனால் அந்த வால்யூம் ஆஃப் த லங்ஸே வந்து எனக்கு என்ன ஆகிடுது, கம்மியாகிடுது. ஸோ பல்மரி வால்யூமும் எனக்கு கம்மியாகிடுது. ஆக்சுவலி என்னது, இப்போது இதில் வந்து ப்ரெஷர், இதில் வந்து வால்யூம் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது. இங்கே வால்யூம் கம்மியாக இருக்குது, அப்போ ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குல்ல. இப்போ என்ன ஆகிடுச்சு, எனக்கு வால்யூம் கம்மியாகிடுச்சு, அப்போ இங்கே வந்து ப்ரெஷர் வந்து அதிகரிக்கணும்ல, அதுதான் இங்கே வரும். என்னென்னா, திஸ் ரிசல்ட்ஸ் இந்த இன்க்ரீஸ் இந்த பல்மரி ப்ரெஷர். ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ரெடியூசிங் இந்த பல்மரி வால்யூம்னு சொன்ன உடனே அடுத்தது இன்க்ரீஸ் இந்த இன்ட்ரா பல்மரி ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்லைட்லி அபவ் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட அதிகமாகும். அதனால் ஏரை வந்து எக்ஸ்பெல் பண்ணணுங்கிறதுனால இந்த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நடக்குது. இப்போ பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து லங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. ஓகேவா, ஏற்கனவே இருந்ததை விட கான்ட்ராக்ட் ஆகுது. அப்போ எனக்கு என்ன ஆகும், வால்யூம் டிக்ரீஸ் ஆகும், அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எனக்கு என்ன அர்த்தம், உள்ளே இருக்கிற ப்ரெஷர் உள்ளே இருக்கிற காற்று அப்போ வெளியில் வரணும். ஸோ அதனால தான் வந்து எக்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஆவரேஜாக ஹெல்த்தி ஹியூமன் பீயிங் வந்து 10 to 16 டைம்ஸ் வந்து ஒரு மினிட்டுக்கு இவ்வளோ அளவுக்கு வந்து ப்ரீத் பண்ணுறாங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஸ்பைரோமீட்டர் அப்படிங்கிறது, அது வந்து வால்யூம் ஆஃப் த ஏர் இன்வால்வ் இன் த ப்ரீத்திங், நம்ம வந்து எவ்வளோ வால்யூம் யூஸ் பண்ணுறோம் ப்ரீத்திங் மூமெண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஆஃப் அ பர்சன்ஸ் பல்மரி ஃபங்க்ஷன், அவங்களோட லங்ஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களே, இதுதான் வந்து ஸ்பைரோமீட்டர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த பர்சன் வந்து இந்த மாதிரி தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் வந்து அது வந்து லைக் இது பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரேஷன் அப்படின்றத வரும்போது டயஃப்ரம் வந்து நார்மலான ஒரு இதுக்கு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்களே, நார்மலாக அந்த டூம் ஷேப்புக்கு வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இதெல்லாமே வந்து ரிப்கேஜ் கெட்ஸ் ஸ்மாலர் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா பிகாஸ் கான்ட்ராக்ட் தானே ஆகுது. ஸோ அப்போ தானே லங்ஸை வந்து நல்லா இதிலே உங்களுக்கு அந்த இதிலே தெரியும், இதோட சைஸில் இது வந்து இவ்வளோ பெருசாக வருது, இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வருது. கரெக்டாக சின்னதாக தான் வருது. ஸோ வந்து கான்ட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஏர் வந்து எக்ஸேல்ட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு கனெக்ஷனை வச்சு படிங்க. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.